ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பிஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அம்மியில் அரைச்ச மசாலா வச்சு ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு சூடானதும் எண்ணெய் ஊற்றி 4 கிராம்பு 2 பட்டை போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு பச்சை வாசனை போக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக கிளறி விட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை உருவி போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா 2 இருக்குது, அதில் ஒன்றை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கணும். ஏற்கனவே நம்ம குக்கரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கிற ஆட்டுக்கறியை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது நம்ம அம்மியில் அரைச்ச இன்னொரு மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா எல்லா சைடும் கிளறி விட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் திறந்து பார்த்து உப்பு அளவுலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சு தண்ணியோட அளவு குறைஞ்சி நல்லா சுண்டி கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போது சுவையான ஆட்டுக்கறி குழம்பு ரெடி. நம்மளோட சேனலில் இருக்கிற ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் செக் பண்ணுங்கள், ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போவும் இதமான சூட்டில் ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சு குடிங்க. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஆல்.